கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்திற்கு சமானம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அதுபோல இந்த நாட்களிலே நம்முடைய பாஸ்டர் மூலமாக வெளிப்படுத்தினல் விசேஷத்தை யூடியூப் மூலமாக உலகமெங்கிலும் பரவ செய்ததற்காய் தேவாதி தேவனை நன்றி செலுத்துகிறேன். பெர்னார்ட் ஷா என்கிற ஒரு ஆங்கில புலவர் சொல்லுவார், புரோக்கன் இங்கிலீஷ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்கிறது சொல்ல. அதாவது ஆங்கிலத்தை நாம் எவ்வளவு நன்றாக பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, எளிய மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்று சொல்வார். நம்முடைய போதகருடைய அந்த நடை எளிய மக்களும் சென்றடையும் விதமாக இருந்தது. நான் விசேஷமாக எடிட்டிங் செய்த ஜோஷுவாவையும் நான் பாராட்ட விரும்புகிறேன். அந்த பிக்சரைசேஷன் உண்மையாகவே குழந்தைகளையும் ஈர்க்கும் வண்ணமாக இருந்தது. தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய போதகர் சுகவீனப்பட்ட போது எனக்கு அவருக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று எங்களுக்கு பதட்டம் இல்லை. எங்களுடைய பதட்டம் எல்லாம் அந்த பாடு. ஏனென்றால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் அது எவ்வளவு கஷ்டம் என்று. என்னுடைய தாயார் மூலமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். விசுவாசத்திலே அவர் மேலே ஏறி வந்து விடுவார் என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். அவர் நம்மளுக்கு ஒரு சாம்பியன். விசுவாசத்தை குறித்து அதிகமாய் நம்மளுக்கு போதித்திருக்கிறார்கள். இந்த தீபாவளி அன்று கூட எல்லாரும் கரம் தட்டும்போது எனக்கு ஒரு காரியம்தான் நினைவுக்கு வந்தது. இந்த இடத்துல நான் பேச வேண்டும் தெரியல, பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு. கலைஞர் இறந்தபோது அவர்களுக்கு அந்த மெரினாவில் அடக்கம் பண்ண ஒரு பிரச்சனை வந்தபோது பின்னே அதை லா மூலமாக அதை தீர்த்தார்கள். அப்பொழுது அவர் சொன்ன ஒரு டிஎம்கேலேருந்து ஒன்று போட்டிருந்தாங்க, அரசியல் உலகத்துக்கு கற்றுக் கொடுத்தவன் நான், எனக்கே அரசியலா என்று நிரூபித்த தருணம் என்று சொல்லி. அதுபோல விசுவாசத்தையே உலகத்திற்கு சொல்லி கோருபவன் நான், எனக்கே விசுவாச பரீட்சையா என்று நிரூபித்த ஒரு சாம்பியனாய் நிற்பபடியினால, சாம்பியன் என்றால் பொதுவாக நாம் கோப்பையை கொடுப்பது வழக்கம். ஸோ சபை தலைவர் மூலமாக இந்த கோப்பையை நான் கொடுக்கும்போது ஊழியக்காரர்கள் அனைவரும் இங்கே லைனாக நின்று நம் தலைமை போதகரை கௌரிக்கும்படியாய் உங்களை கரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அனைத்து ஊழியக்காரர்களும் முன்னே ஊழியக்காரர் மூலமாய் அந்த கௌரவத்தை நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். சபை தலைவர் கொடுக்கும்போது அனைவரும் இப்படி லைனாக நிற்கும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் நல்ல ஒரு பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தகப்பன் அவர்கள் இப்பொழுது இந்த கேக்கை வெட்டி செலிப்ரேட் பண்ணும்பொழுது சபையாக நாம் இன்னும் ஒரு மகிழ்ச்சியோடு இந்த விழாவை நாம் நிறைவு செய்வதற்கு நம்முடைய பாஸ்டம்மா முன்னாடி வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உற்சாகமாக கரங்களை தட்டுவோம்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலாவும் வற்றாத நீரூற்றை போல செழிப்போம். நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலாவும் வற்றாத நீரூற்றை போல செழிப்போம். நூறத்தனையான ஆசீர்வாதம் நமக்கு, நூறத்தனையான ஆசீர்வாதம். துன்பங்கள் மத்தியில் தூயனல் பாதையில் நூறத்தனையான ஆசீர்வாதம். வாலாக்காமல் அலையாக்கும் பேராசி, வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் பேராசி. வாலாக்காமல் தலையாக்கும் மேலாசி, வானத்தின் மழை தண்ணீர் குடிக்கும் பேராசி. நூறத்தனையான ஆசீர்வாதம். என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, துணையானல் முன் செல்கிறார். மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனும் ஆனாலும் என்ன. மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனும் ஆனாலும் என்ன. என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, துணையாளர் முன் செல்கின்றார். கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன் தானே, சாவு எனக்கு ஆதாயமே. என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. என்னதானால் என்ன, என் மீட்பருயிரோடுண்டு. தொடர்ந்து பயணம் செய்வே, என் துணையாளர் முன் செல்கின்றார். கர்த்தர் நல்லவர். எப்பக்கத்திலையும் நெருக்கப்பட்டும் நான் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்லி எத்தனையோ பாடுகள் மத்தியிலே நம்முடைய பாஸ்டர் அவர்கள் தம்முடைய கனமான ஊழியத்தை செய்து இன்று விசுவாச வீரனாக, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை வைப்பேன் என்று ஒரு விசுவாச வீரனாக பிதாவினுடைய வலது பாரசத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே நான் ஒரு கவிதையை அவர்களுக்கு அர்ப்பணிக்கலாம் என்று நினைக்கிறேன். என் தகப்பனே, ஏன் தகப்பனே, இதுவரை உதடுகளினால் பேசி வந்த நான், இதுவரை உதடுகளினால் பேசி வந்த நான் இன்று எங்கள் பாஸ்டர் ஜெட்சனுக்காக இருதயத்தினால் பேச வந்திருக்கிறேன். இதுவரை உதடுகளினால் பேச வந்த நான் இன்று எங்கள் பாஸ்டர் ஜெட்சனுக்காக இருதயத்தினால் பேச வந்துள்ளேன். என் தகப்பனே, என் தகப்பனே, முகப்பேருக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. என் தகப்பனே, என் தகப்பனே, முகப்பேருக்கு ரதமும் குதிரை வீரரும் ஆனவரே. நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம், நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம். எங்களை விட்டு செல்ல உமக்கு எதற்கு இத்தனை வேகம்? நீர் தொட்டு செல்ல இறங்கியது அபிஷேகம், எங்களை விட்டு செல்ல உமக்கு எதற்கு இத்தனை வேகம்? இது சபையல்ல குடும்பம் என்று சொன்னீரே, இது சபையல்ல குடும்பம் என்று சொன்னீரே. இந்த குடும்பத்துடன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்றீரே, இந்த குடும்பத்துடன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் சென்றீரே.
நான் முதலில் ஜிப்பா அணிந்தபோது ஜிப்பா சூப்பர் என்று சொன்னீரே. நான் முதலில் ஜிப்பா அணிந்தபோது ஜிப்பா சூப்பர் என்று சொன்னீரே. இப்பொழுது ஜிப்பா அணிந்து வந்திருக்கும் எனக்கு மிஞ்சியிருப்பது வெறும் கண்ணீரே. இப்பொழுது ஜிப்பா அணிந்து வந்திருக்கும் எனக்கு மிஞ்சியிருப்பது வெறும் கண்ணீரே. கர்த்தர் நல்லவர் என ஒலித்தவும் அலைபேசி, கர்த்தர் நல்லவர் என ஒலித்தவும் அலைபேசி, அலையாமல் ஓய்ந்திருப்பதை பார்த்து மனம் நொந்துவிட்டது பேசி பேசி, அலையாமல் ஓய்ந்திருப்பதை பார்த்து நொந்துவிட்டது பேசி பேசி. எங்கள் வாழ்வில் புயல் அடைத்த போதெல்லாம் திறப்பில் நின்ற ஜாமக்காரனே, எங்கள் வாழ்வில் புயல் அடித்த போதெல்லாம் திறப்பில் நின்ற ஜாமக்காரனே, நீரில்லாத புயலை எப்படி தாங்குவோம் சொல்லும் இயேசுவின் நாமக்காரனே, நீரில்லாத புயலை எப்படி தாங்குவோம் சொல்லும் இயேசுவின் நாமக்காரனே. தாயை இழந்தேன் உணவை கொடுத்தாய், தாயை இழந்தேன் உணவை கொடுத்தாய், தாயும் தகப்பனுமாகிய உன்னை இழந்தேன் வெறும் கனவை மட்டும் கொடுக்கின்றாயே. தாயும் தகப்பனுமாகிய உன்னை இழந்தேன் வெறும் கனவை மட்டும் கொடுக்கின்றாயே. நான் வியாதிப்பட்ட போது பதறி ஓடி வந்தாயே, நான் வியாதிப்பட்ட போது பதறி ஓடி வந்தாயே. இப்படி ஒரு அன்பா என வியக்க வைத்தாயே, இப்படி ஒரு அன்பா என வியக்க வைத்தாயே. என் மனைவிக்கு ஞானஸ்நானம் கொடுத்த கரம், என் திருமணத்தை நடத்தி வைத்த கரம், என் பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்த கரம், என் வீட்டை திறந்து வைத்த கரம், என் வாகனத்தை ஆசீர்வதித்த கரம், என் தகப்பனை இஸ்ரேலுக்கு அழைத்து சென்ற கரம், என் வேலைக்காய் ஜெபித்த கரம். ஐயகோ, இந்த கரத்திற்கு உயிரில்லா நிலையிலே நான் கட்ட வேண்டும் கைகடிகாரம். ஐயகோ, இந்த கரத்திற்கு உயிரில்லா நிலையிலா நான் கட்ட வேண்டும் கடைசியாக கைகடிகாரம். சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என கெர்ச்சித்த சிங்கமே. சத்ருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, விழுந்தாலும் எழுந்திருப்பேன் என கெர்ச்சித்த சிங்கமே. நீ பயிற்றுவித்த விசுவாச சங்கிலியால் நிச்சயம் கட்டுவோம் ஜப சங்கமே. நீர் பயிற்றுவித்த விசுவாச சங்கிலியால் நிச்சயம் கட்டுவோம் ஜப சங்கமே. நாங்கள் மறக்க நினைக்கும் மாதம் ஜூன், நாங்கள் மறக்க நினைக்கும் மாதம் ஜூன். எங்கள் பொக்கிஷமாம் பாஸ்டர் அம்மாதான் இனி எங்களுக்கு தூண், எங்கள் பொக்கிஷமாம் பாஸ்டர் அம்மாதான் இனி எங்களுக்கு தூண். சிறு வயதிலேயே ஓட வேண்டும் என்று எங்கரன் என பெயர் வைத்தீரோ, சிறு வயதிலே ஓட வேண்டும் என எங்கரன் என பெயர் வைத்தீரோ. சபையாராகிய நாங்கள் நிச்சயம் தோள் கொடுப்போம் என்பதை முன்பே அறிந்திருந்தீரோ, சபையாராகிய நாங்கள் நிச்சயம் தோள் கொடுப்போம் என்பதை முன்பே அறிந்திருந்தீரோ. குழந்தைகள் முதல் முதியோர் வரை நீர் எதிர்பார்ப்பது பரிசுத்தம், குழந்தைகள் முதல் முதியோர் வரை நீர் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். அதற்கான முயற்சியை நிச்சயம் எடுப்போம் நித்தம் நித்தம், அதற்கான முயற்சியை நிச்சயம் எடுப்போம் நித்தம் நித்தம். சென்று வாரும் போதகரே, சென்று வாரும் போதகரே, அவர் நிம்மதியாய் இளைப்பாரட்டும் விடை கொடுங்கள் சபையோரே, அவர் நிம்மதியாய் இளைப்பாரட்டும் விடை கொடுங்கள் சபையோரே. கனி கொடுப்போம், ஜெயம் எடுப்போம், கர்த்தர் நல்லவர் என்றும் அன்புடன் ரெக்ஸ் அண்ட் ஃபேமிலி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் மகனே, நீ வாழ்ந்திரு, நீ சுகமாயிரு, நீ சந்தோஷமாயிரு. இந்த வார்த்தைகள் வெறும் நாவினாலோ உதடுகளினாலோ சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, நம்முடைய பாஸ்டரால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதனால்தான் 40 நாள் அல்ல 40 வருஷமானாலும் நம்முடைய போதகரை நம்மால் மறக்க முடியாது. ஆதரவற்ற நேரத்திலே, ஆதரவற்ற நேரத்திலே, ஆறுதலில்லா வேளையிலே, ஆதுரவில்லா வேளையிலே, தஞ்சம் நீரன்றி தாரணையில் எனக்கு யாருண்டு அப்பா இயேசுவே. தஞ்சம் நீரன்றி தாரணையில் எனக்கு யாருண்டு அப்பா இயேசுவே. காலையும் மாலையும் கண்ணீரோடே, காலையும் மாலையும் கண்ணீரோடே, கதரும் மேலையன் தேவன் நீரே, கதரும் மேலையன் தேவன்
சோதனை சூழ்கையிலே விண்ணவா என்னில் தங்கவா, விண்ணவா என்னில் தங்கவா. தஞ்சம் நீரடி தாரணையில் எனக்கு யாருண்டு அப்பா இயேசுவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்கு ஜெபித்தால் எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு சொல்யூஷன் இருக்குது. ஆனால் சில வேளைகளில் நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்மளால் ஜெபிக்க முடியாது. ஸோ அந்த சூழ்நிலையிலே நம்ம தேடி வருகிறது இக்காலத்து நாத்தான்வேல், கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் பாஸ்டர் ஜெட்சன் அவர்களுடைய அலுவலகத்தை தேடிதான். நம்மளுடைய விருப்பத்தை கூட, சின்ன சின்ன விருப்பத்தை கூட அவங்க செய்கிறவங்க. போன வருஷம் 70வது பிறந்த நாள் ஒரு சண்டே வந்தது. யூஸ்வலாக பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு அவங்க பாடுவாங்க. அப்போ நான் வாட்ஸ்அப்பில் இந்த பாட்டை நீங்கள் பாடணும், அந்த பாட்டை நாங்கள் உங்களுக்கே டெடிகேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க பாடுவாங்களான்னு எங்களுக்கு தெரியாது. நான் ப்ளூடிக் வந்துச்சு, மெசேஜ் பார்த்துட்டாங்க, பாடுவாங்களான்னு தெரியாது. ஆனால் அவங்க அன்றைக்கி காலையில் நாங்கள் கேட்டோன்றதுக்காக அந்த பாட்டை எங்களுக்காக ரொம்ப உருக்கமாக பாடினாங்க. அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஸோ இப்போ அந்த பாட்டை என்னுடைய மனைவியை பாடும்படியாக கேட்டுக்கொண்டு என்னுடைய பகுதியை நான் நிறைவு செய்கிறேன். கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் செய்த நன்மைகட்கெல்லாம் நன்னி பரஞ்சிடுவான். தெய்வம் செய்த நன்மைகட்கெல்லாம் நன்னி பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. பாவியம் என்னே நீடுவனேஷு கால்வரையில் தன்னே. பாவியம் என்னே நீடுவனேஷு கால்வரையில் தன்னே. ஜீவன் நல்கியதோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. ஜீவன் நல்கியதோர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. தெய்வம் செய்த நன்மைகட்கெல்லாம் நன்னி பறிஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. காரிருமானிகள் தரையப்பெட்டது என் பேர் காயல்லோ. காரிருமானிகள் தரையப்பெட்டது என் பேர் காயல்லோ. க்ரூஷில் ஸ்நேகம் ஓர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. க்ரூஷில் ஸ்நேகம் ஓர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. தெய்வம் செய்த நன்மைகட்கெல்லாம் நன்மை பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. முள்முடி சூடி தூங்க பெட்டது என் பேர் காணல்லோ. முள்முடி சூடி தூங்க பெட்டது என் பேர் காணல்லோ. ஓரோ தினம் அதை ஓர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. ஓரோ தினம் அதை ஓர்க்கும் போல் என் கண்ணுகள் நிறையுண்டே. தெய்வம் செய்த நன்மைகட்கெல்லாம் நன்றி பரஞ்சிடுவான். நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. நாளிது போரா, நாவிது போரா, இசும் இது போரா. கர்த்தர் நல்லவர். இப்பொழுது செய்தியின் வேலைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஒரு பிரசங்கியாரை நம்ம வரவேற்க போகிறோம். அவர் நீங்கள் கைத்தட்டி வரவேற்றா தான் அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் யாவரும் கைத்தட்டி பிரசங்கியாரை வரவேற்போம். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். நான் இந்த கைத்தட்டலை எதிர்பார்க்கலை. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த சபையில் பேசணுன்னா வசனம் தெரியணும். ஏன்னா என்னை விட இங்கே எல்லாருக்குமே வசனம் தெரியும். ஏன்னா நம்ம தலைமை போதுகிற அவர்களால் போதிக்கப்பட்டவர்கள்.
இங்கே அத்தனை பேருக்கும் என்னோட அதிகமாகவே வசனம் தெரியும். இன்றைக்கி கர்த்தர் என் கூட பேச மாட்டாரா, கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லி என்கிட்ட பேச மாட்டாரான்னு சொல்லி எல்லாருமே ஆர்வத்தோடு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனால் நான் ஒரு சில வசனங்களை மட்டும் சொல்லி ஜெபத்துக்கு நேராக கடந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வாசிக்க கேட்ட வசனத்தின்படி யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிக்கலாம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வசனத்தை, இந்த என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்ற வசனத்தை பேசாத ஊழியக்காரர்களும் இல்லை, கேட்காத நம்மளும் இல்லை, ஒலிக்காத சபையும் இல்லை, எல்லாரும் நம்ம கேட்டிருக்கிறோம். பட் இன்றைக்கும் நான் அதே தலைப்போடு சில வார்த்தைகளை உங்களோடு கூட ஷேர் பண்ண நினைக்கிறேன். யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஒரு நிமிடம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உம் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி பார்த்தோம்னா கர்த்தருடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய ஜனங்கள் நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு ஒருபோதும் போவதில்லை. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. உம் ஜனங்கள், நாங்கள் உம் ஜனங்கள். ஹல்லேலூயா. தேசமே கலங்காதே மகிழ்ந்து நீ களிக்கூறு. தேசமே கலங்காதே மகிழ்ந்து நீ களிக்கூறு. பெரிய காரியங்கள் செய்பவரே, தேசமே கலங்காதே மகிழ்ந்து நீ களிக்கூறு. பெரிய காரியங்கள் செய்பவரே, எங்கள் மத்தியில் களிகூர்ந்து வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை.
நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளையச் செய்தீர். இழந்த வருஷத்தையும் வருஷங்களின் விளையச் செய்தீர். மீட்டு தருபவரே ஏசையா, மீட்டு தருபவரே ஏசையா. முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும், முன்மாறி மழையையும் பின்மாறி மழையையும் எங்கள் மேல் பொழிய செய்யும் ஏசையா, எங்கள் மேல் பொழிய செய்யும் ஏசையா. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே, ஏசையா ரட்சகரே, ஏசையா மீட்பரே. ஆண்டவரே, எங்களை வெட்கப்பட விட மாட்டீர் ஆண்டவரே, எங்கள் சபையை வெட்கப்பட விட மாட்டீர் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய காரியத்தால் நம்மை அவர் எடுத்துக்கொண்டது நம்மில் வெளிப்பட்ட நீதினால் அல்ல, அவர் முன்னேறிய நன்றியிலே. கடந்த வருடத்தில் ஒரு 3 காரியங்கள் என் மனதை அதிகமாக பாதித்தது. நம்முடைய போதனை நம்மை விட்டு கடந்து சென்று 6 மாதங்கள் நிறைவடைந்து 7வது மாதத்திலே நாம் கையெழுத்து வைத்திருக்கிறோம். 6 மாதம் என்றால் ப்ரொபேஷன் பீரியட் என்று சொல்வார்கள். அதுபோல
நம்முடைய சகோதரர் என்வன் அவர்கள் இந்த ஊழியத்திலே கால் பதிந்து 6 மாதங்களை நிறைவு செய்து இந்த 7ஆம் மாதத்திலே வெற்றியாக ஒரு கன்ஃபர்மேஷன் காரியங்கள் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது எங்கள் வீட்டிலே நம்முடைய போதகர்களுடைய புகைப்படம் பதிந்ததான கன்வென்ஷன் பேனர் ஒன்று இருந்தது. அதிகாலை நானும் என் மனைவியும் டீ கொடுக்கும்போது அந்த பேனரை பார்க்கும்போது பாஸ்டர் என்னை பார்க்குற மாதிரியே இருந்தது. அப்போ ஏதோ கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே ஸ்டீஃபன் கிட்ட வந்து ஒரு கால், இன்னும் இவ்வளோ சீக்கிரம் காலையில் எனக்கு ஃபோன் வருது அப்படின்னு எடுத்து பார்த்தா, அண்ணா பாஸ்டர் நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி. நாங்கள் பதவி அடித்து கொண்டு ஆலயத்துக்கு வந்தோம். நான் முதலில் பார்த்தது எங்கரனை தான். எங்கரன் வந்து, அண்ணா எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இனிமேல் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொன்னார். நான் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது விசுவி அழுத அந்த காட்சி என்னை விட்டு இன்னும் போகலன்னு தான் நான் சொல்லணும். அடுத்ததாக நம்முடைய அலிகன் சிஸ்டர் மற்றும் கோபி ஆகிவிட்டவர்கள் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்ல முயற்சி செய்யும்போது என் கரத்தை பிடித்துக் கொண்டிருந்தவர் அதை வலிவி காம்பவுண்ட் வெளியே என்றார்கள். இந்த காட்சியை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி கடைசி வேலையில் கூட எனக்கு தாளத்தோ ஞானமோ அறிவோ கிடையாது. சபை மக்களை நேசிக்க மட்டும்தான் எனக்கு தெரியும். நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், தாளத்தை கொடுத்தால் கர்த்தர் பயன்படுத்தட்டும் என்று. ஆனால் இந்த நாளிலே அவர் நடத்துகிற விதத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே கர்த்தர் இந்த நாளிலே தன்னுடைய சகோதரனை பயன்படுத்துகிறார். கடந்த 21ஆம் தேதி நம்முடைய போதகர் அவர்களுக்கு பிறந்த நாள் இருந்தது. அப்பொழுது நம்முடைய போதகர் அவர்கள் எழுதினான ஒரு பாடல், அப்பா நான் உம்மோடு பேசணுமே, உன் குரல் நான் கேட்கணுமே என்று எங்கடன் பாடும்போது, உங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேனா, உங்க குரலை நான் கேட்க மாட்டேனா அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மனதிலே நம்முடைய போதகர் இப்பொழுது இறங்கி வந்து தம்முடைய மகனோடு குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரோடு சபையோடு உரையாடினால் அது எப்படி இருக்கும், அந்த உரையாடலை ஒரு கவிதையாக உங்கள் முன்பாக நான் அர்ப்பணிக்க நினைக்கிறேன். கவிதையினுடைய தலைப்பு இதுதான், உங்கள் தரப்பில் உரையாடல். என் மகனே, என் மகளே, என் மகனே, என் மகளே, என்னுடைய பேரிட்ட ஜெபாலயத்தை கருத்தில் எடுத்தவனே, என் மகனே, என் மகனே, என்னுடைய பேரிட்ட ஜெபாலயத்தை கருத்தில் எடுத்தவனே, வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உன் கன்னி பிரசங்கத்தை நான் கேட்டேன். வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உன் கன்னி பிரசங்கத்தை நான் கேட்டேன். என் மைந்தன் என்னை வெட்கப்பட விடவில்லை என்று எண்ணும்போது உண்மையிலேயே வியந்துதான் போனேன். வெட்கப்பட்டு போவதில்லை என்ற உன் கன்னி பிரசங்கத்தை நான் கேட்டேன். என் மைந்தன் என்னை வெட்கப்பட விடவில்லை என்று எண்ணும்போது உண்மையிலேயே நான் வியந்துதான் போனேன். ஜூன் 25 வரை உங்களோடு சிரித்து மகிழ்ந்த நான், ஜூன் 25 வரை உங்களோடு சிரித்து மகிழ்ந்த நான், ஜூன் 26 உங்களை விட்டு சென்றது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்திருக்கும். ஜூன் 25 வரை உங்களோடு சிரித்து மகிழ்ந்த நான், ஜூன் 26 உங்களை விட்டு சென்றது உங்களுக்கு வலிக்கத்தான் செய்திருக்கும். ஆனால் என் செய்வேன், வாழைமரம் சாய்ந்தால் தானே கன்றுகள் துளிர்க்கும். ஆனால் என் செய்வேன், வாழைமரம் சாய்ந்தால் தானே கன்றுகள் துளிர்க்கும். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் கன்வென்ஷனை நீ நடத்தினாய். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் மகாஜன கூட்டத்தை நீ நடத்தினாய். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் திருவிருந்தை நீ கொடுத்தாய். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் நீ பிரசங்கிப்பதை நான் பார்க்க முடிந்தது. இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் நீ ஆராதிப்பதை நான் கேட்க முடிந்தது. இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் வீடுகளை நீ சந்தித்தாய். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் வருட ஜகத்தையும் நீ நடத்தினாய். இந்த வாழைமரம் சாய்ந்ததால் தான் அழகான உன் பாடல்களை இந்த சபையை கேட்கிறது. வாலிபர்களை குறித்த உன் பாரத்தை நான் பார்த்தேன். வாலிபர்களை குறித்த உன் பாரத்தை நான் பார்த்தேன். அவர்களை விட்டுவிடாதே. குழந்தை குட்டி முதல் முதியோர் வரை என்னை பிடித்துக் கொண்டு பரம் வர வேண்டும் என்பது என் விருப்பம் என்பதை மறந்து விடாதே. குழந்தை குட்டி முதல் முதியோர் வரை என்னை பிடித்துக் கொண்டு பரம் ஏறி வர வேண்டும் என்பதை என் விருப்பம் என்பதை மறந்து விடாதே. என் ஊழியர்கள் உனக்கு அளிக்கும் ஊக்கத்தை பார்க்கும்போது பார் என் தளபதிகளை என்று ஊரெங்கும் சொல்ல தோன்றுகிறது. என் ஊழியர்கள் உனக்கு அளிக்கும் ஊக்கத்தை பார்க்கும்போது
தளபதிகளே என்று ஊரெங்கும் சொல்ல தோன்றுகிறது. ஆனால் அந்த ஊக்கத்திற்கான ஊக்கத்தை கர்த்தரே கொடுப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் நிம்மதி அடைகிறது. ஆனால் அந்த ஊக்கத்திற்கான ஊக்கத்தை கர்த்தரே கொடுப்பதை பார்க்கும்போது உண்மையிலேயே மனம் நிம்மதி அடைகிறது. ஜாபஸின் ஜெபம் அவனை ஜெயிக்க வைக்கும். ஜோனத்தானின் ஜோரான பாடல்கள் அவனை ஜொலிக்க வைக்கும். ஜாபஸின் ஜெபம் அவனை ஜெயிக்க வைக்கும். ஜோனத்தானின் ஜோரான பாடல்கள் அவனை ஜொலிக்க வைக்கும். தார்கூஸோடு கொஞ்சம் விளையாடிய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். தார்கூஸோடு கொஞ்சம் விளையாடிய நாட்களை எண்ணி பார்க்கிறேன். டார்க்னஸ் இல்லாத அவள் வாழ்வை நினைத்து பூரிப்படைகிறேன். டார்க்னஸ் இல்லாத அவள் வாழ்வை நினைத்து பூரிப்படைகிறேன். மகளே ஜெர்ஷியா, உனக்காக நான் ஜெபித்த ஜெபம் வீண் போகாது, கலங்காதே. மகளே ஜெர்ஷியா, உனக்காக நான் ஜெபித்த ஜெபம் வீண் போகாது, கலங்காதே. மகளே பிரிஷியஸ், நீ என்றைக்கும் எனக்கு பிரிஷியஸ் தான். மகளே பிரிஷியஸ், என்றைக்கும் நீ எனக்கு பிரிஷியஸ் தான். யோசுவாவின் எக்கால சத்தம் வானவர்கள் எட்டும். ஜோசுவா ஜெபர்சனின் பாடல்களை தான் நான் அப்படி சொன்னேன். யோசுவாவின் எக்கால சத்தம் வானவர்கள் எட்டும். அவன் சத்தம் அவன் எக்காலமும் கர்த்தரை துதிக்க வைக்கும். அந்த சத்தம் அவன் எக்காலமும் கர்த்தரை துதிக்க வைக்கும். மருமகளே பியூலா, இல்லை இல்லை மகளே பியூலா, உன் ஜெபம் கர்த்தரின் சமூகத்தில் எச்சிட்டு. மருமகளே பியூலா, இல்லை இல்லை மகளே பியூலா, உன் ஜெபம் கர்த்தரின் சமூகத்தில் எச்சிட்டு. என் மகன் கர்த்தர்காய் நிற்பதை பார்க்கும்போது உன்னோடு கூட என் மனமும் துணிற்று. என் மகன் கர்த்தர்காய் நிற்பதை பார்க்கும்போது உன்னோடு கூட என் மனமும் துணிற்று. என் மூத்த மருமகன் பாஸ்டர் இமானுவேல் அவர்களே, என் மூத்த மகன் பாஸ்டர் இமானுவேல் அவர்களே, இல்லை இல்லை என் மூத்த மகன் பாஸ்டர் இமானுவேல் அவர்களே, இமானுவேலராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஊழியம் இமயம் வரை செல்லும் நம்புங்கள். இமானுவேலராகிய கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்கள் ஊழியம் இமயம் வரை செல்லும் நம்புங்கள். மகனே ஜோஷியா, இனிமே உங்கள் லைஃப் பேசியா, கொஞ்சம் சிரிக்கலாமே. மகனே ஜோஷியா, இனிமே உங்கள் லைஃப் பேசியா, கொஞ்சம் சிரிக்கலாமே. என் துணையான பாஸ்டர் அம்மா என் துணையின்றி மேடையில் நிற்பதை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தேன். என் துணையான பாஸ்டர் அம்மா என் துணையின்றி மேடையில் நிற்பதை பார்த்து நெகிழ்ச்சி அடைந்தேன். சபையாராகி நீங்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். சபையாராகி நீங்கள் கொடுக்கும் ஆதரவை பார்க்கும் போது உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைந்தேன். சபையே, சிவப்பு கடாரி தயார் தெரிகின்றதா? இஸ்ரேல் போர் எதை உணர்த்துகிறது புரிகின்றதா? கர்த்தரின் வருகை சமீபம் என்று உணர்கிறீர்களா? சபையே, சிவப்பு கிடாரி தயார் என்று தெரிகிறதா? இஸ்ரேல் போர் எதை உணர்த்துகிறது புரிகிறதா? கர்த்தரின் வருகை சமீபம் என்று உணர்கிறீர்களா? பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் எங்கள் அன்பு செல்லங்களே, பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் எங்கள் அன்பு செல்லங்களே. உங்களை சந்திக்கும் நாளுக்காய் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். உங்களை சந்திக்கும் நாளுக்காய் வழிமேல் விழி வைத்து காத்திருக்கிறேன். இன்னும் சற்று நேரத்தில் புத்தாண்டு அல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் புத்தாண்டு அல்லவா? விளக்கெண்ணெய் முகம் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? விளக்கெண்ணெய் முகம் எனக்கு பிடிக்காது என்பது உங்களுக்கு தெரியும் அல்லவா? கொஞ்சம் சிரிக்கலாமே, வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் வாழலாமே. கொஞ்சம் சிரிக்கலாமே, வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாகத்தான் வாழலாமே. உங்களுக்கான இந்த வருட என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். உங்களுக்கான இந்த வருட என்னுடைய ஆசீர்வாதம், கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் நல்லவர், என்றும் அன்புடன் உங்கள் தகப்பன் ரெவரண்ட் டாக்டர் ஜெக்சன்.